நம்ம ஏரியாவில் எந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் சரியான வெயிலுங்க. நாங்கள் சரி தண்ணி தான் பத்தல அப்படின்னு நினச்சிட்டு தண்ணியும் உரம்னு மாற்றி மாற்றி ஒரு வருஷமாக கொடுத்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது இது வண்டு தாக்குதல் அப்படின்னு. அதனால இதை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம், இந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்காமல் மற்ற தென்னம்பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றலாங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த பிள்ளைக்கு என்ன கொடுத்த காணம் தேடிட்டு இருக்கீங்களா? அதே வண்டு பிரச்சனை தாங்க இதுக்கும். இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டில் சுத்துற சாதாரண வண்டு இல்லை. இது வந்து காண்டாமிருக சைஸ்ல இருக்கிற காண்டாமிருக வண்டு, அதுக்கப்புறம் சிகப்பு கூன் வண்டு. இந்த வண்டுங்கள்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, புள்ளையவே மென்று தின்னு போடு. நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு மிக்ஸ் வந்து கொடுக்கணும். அதை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். மிக்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. இது என்ன மிக்ஸு, எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கு, நம்ம விவசாய நண்பர்களுக்கு இதை ஒரு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதாங்க அந்த மிக்ஸு, காப்பர் ஆக்சிக்ளோரைடு. இதை வந்து நீங்கள் உரக்கடை விதக்கடை அந்த இதிலலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. 5 கிராமுக்கு 1 லிட்டருக்கு 5 கிராம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு மரத்துக்கு. நாங்கள் 10 கிராம் எடுத்து 2 லிட்டர் 2 தென்னமல்லிக்கு ஊற்றிக்கிறோங்க. நீங்கள் வாங்கி இதை எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம். இதை வந்து எப்பவுமே குருத்துலேருந்து வேர் வரைக்கும் ஊற்றணுங்க. வேரில் மட்டும் ஊற்றக்கூடாது. ஊற்றினோம்னா நம்மளுக்கு வேர் வந்து நம்மளுக்கு காஞ்சிரும். இந்த மிக்ஸ் வந்து நான் 2 தென்னம்பிள்ளைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வாங்கி இன்னொன்றுக்கு ஊற்றிடலாம். இந்த தென்னம்பிள்ளைக்கு ஊற்றிடலாங்க. அதே மாதிரி குருத்துலேருந்து வேர் பகுதி வரைக்கும் நல்லா ஊற்றிடுங்க. இது நம்ம வந்து கெமிக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இயற்கை முறையில் ஏதாவது இதுக்கு தீர்வு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.